அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் சாம்பார். வாங்க ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம், அடுத்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து தக்காளி, இது டிஃபன் சாம்பார்ன்றனால எந்த காய்கறியும் சேர்க்காதீங்க. காய்கறி சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. இப்போ வேக வச்ச துவரம் பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாசிப்பருப்பு கூட வேக வச்சு இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். ஆனால் பர்ஃபெக்ட் டிஃபன் சாம்பார் வேணும்னா துவரம் பருப்பு மட்டும் போட்டால் தான் செஞ்சால் நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து சாம்பார் பொடியை இதில் கலந்துக்கலாம். இப்போ சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம், 5 மிளகாய். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இது மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் சாம்பார் பொடி இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க. அப்போ தான் டிஃபன் சாம்பார் நல்லா வரும். இப்போ சாம்பார் பொடி இதில் சேர்த்துடலாம். சாம்பார் பொடியை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு, ரெண்டு நிமிஷம் சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் தான் டிஃபன் சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சாம்பாரோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மசாலா போட்டிருக்கனால சாம்பார் இன்னும் திக்காயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி இலையை தூவுங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, பொங்கல், ரவா தோசை எல்லாத்துக்கும் நல்லா மேட்ச் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பாசிப்பருப்பு போடாதீங்க, காய்கறி சேர்க்காதீங்க. இப்படி சேர்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அந்த சாம்பார் மசாலா எல்லாமே காய்கறி இழுத்துக்கும்.
அப்போ டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்காது. வெல்லம் போட்டால் சாம்பார் நல்லா இருக்குமான்னு சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடும்போது ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் இருக்கும் சாம்பாரில். அந்த ஸ்வீட்னஸ் வந்து இந்த கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தா தான் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.